எவ்வளோ நேரம் தம்ப்நெயில பார்ப்பீங்க? கடைசியாக ரஷ்மிகா மட்டும் பார்த்துட்டு என்னைய பார்க்காம போயிருக்க போல. உள்ள பசங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு புதுசாக ஒரு படத்தை பார்த்துட்டோம்னா அந்த படத்தில் உள்ள கேரக்டராக அப்படியே மாறிடும். எடுத்துக்கிட்டு நான் ஸ்கூல் படிக்கும்போது 3 படம் வந்துச்சு. 3 படத்தை பார்த்து ஸ்கூல் படிக்கும் போதே லவ் பண்ண ஆரம்பித்தாங்க. அடுத்து நான் காலேஜ் படிக்கும்போது பிரேமம் படம் வந்துச்சு. அந்த பிரேமம் படத்தை பார்த்துட்டு தாடி வளர்த்துக்கிட்டு ஸ்கூலில் நம்மளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற ப்ரொஃபஸரே லவ் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி படத்துகளை பார்த்து நம்ம அந்த கேரக்டராகவே மாறிடுறோம். இந்த மாதிரிலாம் ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது. எடுத்துக்காட்டுக்கு இந்த அர்ஜுன் ரெட்டி இந்த படத்தில் உள்ள என்ட்ரன்ஸ் சீனே எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சரக்கு பாட்டிலோட கீழே உள்ள ஒரு ஆண்டியை வந்து மேட்ரு பண்ணுறாங்க. இப்படி வச்சு இதை பார்த்துட்டு, ஆனால் இதெல்லாம் தப்பான விஷயம் நமக்கு தெரியுது, இருந்தாலுமே நம்ம பசங்களுக்கு வந்து அந்த விஷயம் பிடிச்சி போயிட்டு அந்த கேரக்டராகவே மாறிடுறாங்க. இந்த மாதிரி பல தப்பான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி எல்லா படத்துக்கும் ஒரு அப்படியே ஒரு 360 ஆங்கிளில் அது ஒரு மைய கருத்தாக வந்து பார்த்தோன்னா இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற நிறையா தப்புகளை பண்ணக்கூடாத ஒரு படம் தான் இந்த அனிமல். ஆக்சுவலாக அது நல்ல படமா நல்ல படம் இல்லையானுன்னா கண்டிப்பாக நல்ல படமே கிடையாது. ஆனால் நம்மளுக்கு ஏன் அந்த படம் பிடிச்சிருக்குன்னா அந்த அளவுக்கு அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அண்ட் மியூசிக் ஓகே. இந்த படத்தில் என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பையன் அப்பா மேலே ரொம்ப ஒரு லவ்வோடு இருக்கான். ஆனால் அந்த அப்பா வந்து இவனை வந்து கண்டுக்கவே மாட்டார், எதாக இருந்தாலும் கண்டுக்கிற மாட்டார். ஏன்னா அந்தளவுக்கு அவர் வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு பிஸியாக தர்றாரு. அப்பாவை கொள்றதுக்கு ஒரு டீம் கிளம்புது, அதை வந்து இந்த மையம் தடுப்பார். இவ்வளோ தான் கான்செப்ட். இதுக்குள்ளே 4-5 பிட்டு சீனை சொருகி ஒரு படத்தை அதான் என்னென்னலாம் வைக்கக்கூடாதோ அதெல்லாம் ஒரு படமாக வச்சு இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அந்த படத்தை நம்ம ஏன் ரசிக்கிறோம்னா அந்த இடத்தோட ஸ்க்ரீன் பிளே. ஸோ இந்த ஹிந்தி மூவி இந்த டேரக்டர் அண்ட் வந்து ஹீரோஸ்லாம் என்ன நினச்சிட்டாங்கன்னா, சவுத் இந்தியாவில் எந்தெந்த படம் ஹிட் ஆகுது, எடுத்துக்காட்டு இந்த பாகுபலி, கேஜிஎஃப், புஷ்பா இந்த மாதிரி படம்லாம் அதில் கான்செப்டே இல்லை, ரியாலிட்டியாகவும் இருக்காது, ஆனால் அடித்து பறவிட்டு பிரம்மாண்டமாக எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்டுக்கு இந்த மாதிரி படம் கொடுத்தா தான் நம்ம படம் ஓடும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் இந்த படத்தை அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. இந்த அனிமல் படத்தை ரஷ்மிகா வந்து கிளாமராக நடிக்கிறதுக்காகவே இந்த படத்தை வந்து சூஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சரி, இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். இதை பார்த்தே பல பேர் வந்து என்னென்னமோ பண்ணிட்டு தர்றாங்க. ஆனால் இந்த படத்தோட ஒரு 8 நிமிஷம் டெலிட்டட் சீன் இந்த மாதம் ஜனவரி 26 அப்போ வந்து, அதாவது நம்ம நாட்டோட குடியரசு தின விழா அன்னைக்கு வந்து இந்த படத்தோட மீதி உள்ள பாகம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் OTTயில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எனக்கு என்ன பயன்னா, இதுலேயே ஏகப்பட்டது இருக்குது. என்னென்னா, அதாவது இந்த படத்துக்கு ஹியூமன்னே பேர் வச்சுருக்கான். ஏன்னா அனிமல் கூட இந்த அளவுக்கு பண்ணாது, ஒரு அளவு தான் இருக்கும். நம்மளை மாதிரி மனுஷங்க தான் எல்லாம் மீறி போகிறாங்க எல்லா விஷயத்திலும். அது மாதிரி இன்னும் இந்த 8 நிமிஷம் வந்துருச்சுன்னா அதை பார்த்துட்டு என்னென்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்றது கண்டிப்பாக வந்து நினச்சி பார்த்தாலே என்னென்ன ஒன்றும் தோணலை. அந்த மாதிரி ஜனவரி 26 அன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படத்தோட மீதி உள்ள பாகம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா?